ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும், போதும், அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவி அவர் மேல் தங்கியிருப்பார். 7 ஆவி அவர் மேல் வைத்திருந்தார். அதில் 7 ஆவியில் ஒன்று அறிவு, ஒரு ஆவி, ஞானம் ஒரு ஆவி, புத்தி ஒரு ஆவி. அறிவு ஒரு ஆவி, ஞானம் ஒரு ஆவி, புத்தி ஒரு ஆவி. இன்றைய செய்தியின் தலைப்பு ஞானம், அறிவு, சொல்லுங்க, புத்தி. இதெல்லாம் இயேசுவுக்குள்ள பிதா வைத்திருந்தார். நீதிமொழிகள் வாசிக்க வேண்டாம், 2 வாசிக்கிறோம். அவர் அந்த இயேசு கிறிஸ்து சபைக்கு உங்களுக்கு என்ன தருகிறாராம்? ஞானம், அறிவு, புத்தி தருகிறார். அவர் ஞானம் தருகிறார், அறிவு தருகிறார், புத்தி தருகிறார். அப்போ இயேசுவுக்கு வெளியே ஞானம் இல்லை, அறிவு இல்லை, சொல்லுங்க, புத்தி. இயேசுக்கு வெளியே அறிவு, ஞானம். சரி, நீங்க எல்லாம் இப்ப யாருக்குள்ள இருக்கிறீங்க? இயேசுவுக்குள்ள. அப்ப இயேசுக்குள்ள இருக்கிற ஞானம், அறிவு, புத்தி எனக்குள்ள இருக்கு. அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு வர்றதுதான் இந்த பிரசங்கம். இயேசுவுக்குள்ள ஞானம், அறிவு, புத்தி இருக்கு. சாலமோன் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் அவர் ஞானம் தருகிறார், இயேசு ஞானம் தருகிறார், இயேசு அறிவு தருகிறார், இயேசு புத்தி தருகிறார். அப்போ இயேசு ஞானம், அறிவு, புத்தி தருகிறார் என்றால் ஒரு சபையின் போதகர் தம்முடைய சபை மக்களுக்கு இயேசுக்குள் இருக்கிற ஞானத்தை தர வேண்டும், இயேசுக்குள் இருக்கிற அறிவை தர வேண்டும், இயேசுக்குள் இருக்கிற புத்தியை தர வேண்டும். அந்த சபை மறுரூபம் அடைகிறது மாத்திரமல்ல, இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிலும் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசுவின் ஞானம், இயேசுவின் அறிவு, இயேசுவின் புத்திக்குள்ள எனக்குடையதாக ஏற்கனவே இருக்கிறது. இப்போ என்ன விஷயம்? அந்த ஞானத்தை, அறிவை, புத்தியை நான் விளங்கி கொள்ள வேண்டும். அடிக்கடி சொல்வேன் புரிதல், அடிக்கடி சொல்வேன் விளங்குதல் என்று சொல்வேன். அந்த ஞானத்தை, அறிவை, புத்தியை நான் புரிய, நான் விளங்க, இப்போ எனக்குள்ளே everything from inside to out. I am spirit, have a soul, living in a body. நான் உள்ளான மனுஷனில் பலப்படுதல். இப்போ கொடுத்து வர்ற செய்தியில் இதுவும் ஒரு செய்தி.